வணக்கம். ஃபார்மா கம்பெனிகள்ல குவாலிட்டி பாலிசி, குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ்னு 2 வார்த்தைங்கள நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா, நிஜமாவே இது என்ன? சும்மா ஆடிட்டர்ஸ் வரும்போது காட்டுறதுக்காக சுவத்துல மாட்டி வைக்கிற ஒரு பேப்பரா? இல்ல ஒரு கம்பெனியோட தரத்தையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி பாலிசிய பார்த்த உடனேயே நமக்கு என்ன தோணும்? ஓ, இதுவா ஆடிட் அப்போ காட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா, அதோட உண்மையான வேலை அது மட்டும் தானா? இல்ல அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அர்த்தம் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இங்க இருந்து தான் நம்மளோட தேடலே ஆரம்பிக்குது. உண்மை என்ன தெரியுமா? இந்த கொள்கைகளும் சரி, இலக்குகளும் சரி, இது வெறும் காகித அறிக்கைங்க கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு நிறுவனத்தோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கே ஒரு அஸ்திவாரம் மாதிரி. ஒரு கம்பெனி தரத்தை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கறாங்க, அதை அடைய என்ன செய்ய போறாங்கன்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். சரி, அப்போ முதல்ல இந்த குவாலிட்டி பாலிசினா என்ன அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, குவாலிட்டி பாலிசிங்கிறது ஒரு கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். யாருக்கு? அவங்க ஊழியர்களுக்கு, கஸ்டமர்ஸ்க்கு, ஏன் அந்த மருந்தை எடுத்துக்கிற நோயாளிகளுக்கு கூட. இங்க கிட்டந்த வர்ற ஒவ்வொரு மருந்தும் சேஃபா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு தான் இருக்கும்னு சொல்ற ஒரு அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி தான் இது. அப்போ இதோட உண்மையான வேலை என்ன? சும்மா சுவர் அழகாக்கிறதுக்கோ இல்ல ஆடிட் ஃபைல்ல ஒரு டாக்குமெண்டா இருக்கிறதுக்கோ இது கிடையாது. அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், அவ்வளோதான். இதோட உண்மையான பவரே வேற. ஒரு கம்பெனில அந்த குவாலிட்டி பாலிசி உண்மையாவே உயிரோட இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். அங்க வேலை செய்யற எல்லாரும் எஸ்ஓபியை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை மறைக்காம உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு எந்த குறுக்கு வழியிலையும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி செயல்கள்ல தான் அந்த பாலிசி உண்மையாவே உயிர் வாழுது. சரி, ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுத்தாச்சு. ஆனா அது எப்படி நிஜமாக்குறது? இங்க தான் குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது தர இலக்குகள் உள்ள வருது. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த பெரிய வாக்குறுதியை சின்ன சின்னதா நம்மளால அடையக்கூடிய செயல்களா பிரிச்சு கொடுக்குது. இதை இப்படி பாருங்க, பாலிசி என்ன சொல்லுது? நமக்கு தரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய திசையை காட்டுது. ஆனா அந்த இலக்குகள் என்ன கேக்குது? சரி, அந்த தரத்தை அடைய நாம என்ன செய்யணும், எப்படி போகணும்னு தெளிவான ஒரு ரோட் மேப் போடுது. ஒன்னு விஷனா, இன்னொன்னு அதை அடையறதுக்கான ஆக்ஷன் பிளான். அப்போ குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது அந்த பெரிய பாலிசியை நிஜமாக்க உதவுற ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப தெளிவான, அளவிடக்கூடிய, குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்க வேண்டிய சின்ன சின்ன டார்கெட்ஸ். இது மட்டும் இல்லனா அந்த பாலிசி வெறும் கனவா ஒரு பேப்பரோட நின்னுடும். ஒரு இலக்கு உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த 3 ரூல்ஸையும் அது ஃபாலோ பண்ணணும். 1, அது ரொம்ப தெளிவா இருக்கணும். 2, அதை அளக்க முடியணும், அதாவது மெஷரபிளா இருக்கணும். 3, அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கணும். இந்த 3 இருந்தாதான் அது வெறும் ஆசையா இல்லாம ஒரு உண்மையான இலக்கா மாறும். இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன். நாம நல்ல தரமான வேலையை செய்வோம்னு சொல்றது ஒரு வீக்கான கோல். அதுல ஒண்ணுமே தெளிவா இல்ல. ஆனா இந்த வருஷத்துக்குள்ள திரும்ப திரும்ப நடக்கிற தவறுகளை, அதாவது ரிப்பீட் டீவியேஷன்ஸை 20% குறைப்போம்னு சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான இலக்கு. பாத்தீங்களா வித்தியாசத்தை? இதுல தெளிவு இருக்கு, அளக்க முடியும், டெட்லைனும் இருக்கு. இதுதான் மேட்டர். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு USFDA இல்லனா MHRA ஆடிட்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உண்மையிலே என்ன பார்ப்பாங்க? நம்ம பாலிசி பேப்பர் எவ்வளோ கலர்ஃபுல்லா அழகா டிசைன் பண்ணிருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க செக்லிஸ்ட்ல குவாலிட்டி பாலிசி டாக்குமெண்ட் இருக்கா? ஓகே, இருக்கு, டிக் அப்படின்னு ஒரு டிக் மார்க் போடுறதோட அவங்க வேலை முடிஞ்சிடுமா? நிச்சயமா கிடையாது. அவங்களோட பார்வை இதை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. அவங்க அந்த பேப்பரை தேட மாட்டாங்க. அந்த பேப்பர்ல இருக்கிற கொள்கை அந்த கம்பெனியில இருக்கிற கடைசி ஊழியர் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கா, அது அவங்களோட அன்றாட வேலையில தெரியுதான்னு ஆதாரம் தேடுவாங்க. அவங்களுக்கு தேவை செயல்பாடு தான், வெறும் வார்த்தைகள் இல்ல. மொத்தத்துல சொல்லணும்னா விஷயம் இதுதான். தரக்கொள்கைங்கிறது ஒரு கம்பெனி கொடுக்கிற வாக்குறுதி. தர இலக்குகள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுற செயல்கள். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சரியா இணையும் போதுதான் தரம்ங்கிறது வெறும் பேப்பர்ல இருக்கிற வார்த்தையா இல்லாம அந்த நிறுவனத்தோட கல்ச்சராவே மாறிடும். ஒவ்வொருத்தரோட வேலையிலையும் அது வெளிப்படும்.